ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? வேர் அப்படிங்கிற கொஸ்டின் வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனீர்கள், நீங்கள் நாளை எங்கே போவீர்கள், எல்லாத்துக்குமே இந்த வேர் தான். இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இங்கே நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸை அதில் இருக்கிற வார்த்தைகளை ஷஃபிள் பண்ணியிருக்கேன், அதாவது இடம் மாற்றி வச்சுருக்கேன். இதை கரெக்டான பிளேஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும். த ஆன்சர் இஸ் வேர் டு யூ வாண்ட் டு கோ. நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள். நீங்கள் எங்கே போனீர்கள் அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். அப்போ வேர் டிட் யூ கோ. நீங்கள் நாளை எங்கே போவீர்கள், வேர் வில் யூ கோ. ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுடைய கார் எங்கே இருக்கிறது, உங்களுடைய கார் எங்கே இருந்தது, உங்களுடைய கார் எங்கே இருக்கும், இந்த கேள்விகளை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் ஷஃபிள் பண்ண கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும், அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நவ் செக் யுவர் கொஸ்டின். நான் இங்கே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய கொஸ்டின் இதில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுடைய கார் எங்கே இருக்கிறது, வேர் இஸ் யுவர் கார். உங்களுடைய கார் எங்கே இருந்தது, பாஸ்டன்ஸ், வேர் வாஸ் யுவர் கார். உங்களுடைய கார் எங்கே இருக்கும், வேர் வில் பி யுவர் கார். அதே மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ். அடுத்த பயிற்சி என்ன, அடுத்த பயிற்சி என்னவாக இருந்தது, அடுத்த பயிற்சி என்னவாக இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஷஃபிள் பண்ண வார்த்தைகள் few secondsல டிஸ்பிளே ஆகும். Now try to frame your questions by using these shuffled words. அடுத்த பயிற்சி என்ன, what is the next exercise. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த பயிற்சி என்னவாக இருந்தது, what was the next exercise. அடுத்த பயிற்சி என்னவாக இருக்கும், what will be the next exercise. இப்போ why அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் ஷஃபிள் பண்ண வார்த்தைகள் டிஸ்பிளே ஆகும். ஏன் நீங்கள் தாமதமாக கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் கல்லூரிக்கு தாமதமாக வந்தீர்கள், ஏன் நீங்கள் நாளை கல்லூரிக்கு தாமதமாக வருவீர்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த கேள்விகள். ஒய் ஆர் யூ கம்மிங் லேட் டு காலேஜ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் வந்துட்டுருக்கீங்க, அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஒய் டிட் யூ கம் லேட் டு காலேஜ். ஒய் டிட் வந்துருச்சு, ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன் நீங்கள் நாளை கல்லூரிக்கு தாமதமாக வருவீர்கள், ஒய் வில் யூ கம். வில் வந்துச்சுனாலே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். உதவியின்றி இதை நீங்கள் எப்படி செய்ய முடியும், உதவியின்றி இதை நீங்கள் எப்படி செய்தீர்கள், பாஸ்ட் டென்ஸ். உதவியின்றி இதை நீங்கள் எப்படி செய்வீர்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஷஃபிள் பண்ண வார்த்தைகளை வச்சு அந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஹவு கேன் யூ டூ திஸ் வித்தவுட் ஹெல்ப். இதை எப்படி ஹெல்ப் இல்லாமல் செய்வீங்க. ஹவு டிட் யூ டூ திஸ் வித்தவுட் ஹெல்ப். ஹவு வில் யூ டூ திஸ் வித்தவுட் ஹெல்ப். அவரது வருகையின் நோக்கம் என்ன. நோக்கம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னது, வருகை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த வார்த்தைகளை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ண முடியும் ஒரு கொஸ்டினாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் ஷஃபிள் பண்ண வார்த்தைகள் டிஸ்பிளே ஆகும், அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Now look at these shuffled words. Try to frame the questions. What is the purpose of his visit? வருகை, visit. நோக்கம், purpose. அவரது வருகையின் நோக்கம் என்னவாக இருந்தது. இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஸோ past tense. What was the purpose of his visit? What will be the purpose of his visit? Simple future tense. நான் அவர்களிடம் எப்படி சொல்ல, நான் அவர்களிடம் எப்படி சொன்னேன், நான் அவர்களிடம் எப்படி சொல்வேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைன்னா ஷஃபிள்டு வேர்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Now look at these shuffled words. Again pause the video and try to frame the questions.
நான் அவர்களிடம் எப்படி சொல்ல? How do I tell them? நான் அவர்களிடம் எப்படி சொன்னேன்? How did I tell them? நான் அவர்களிடம் எப்படி சொல்வேன்? Future tense. How will I tell them? நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? நீங்கள் எங்கே போனீர்கள்? நீங்கள் நாளை எங்கே போவீர்கள்? First one is in simple present tense. Second question is in simple past tense and third one is simple future tense. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 பேசிக் டென்சஸில் அந்த சென்டென்சஸை சொல்லி பாருங்கள். அதே மாதிரி ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க, அதையும் வேறு வேறு டென்ஸில் சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிறப்ப டென்சஸ் உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேமிங் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.